ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 19ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக யாழ் மாவட்டத்தில் 350 கிராமங்களில் அபிவிருத்தி பணி. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 350 கிராமங்கள் துரித கதியில் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. நாடு முழுவதும் 5000 கிராமங்களை அபிவிருத்தி செய்யும் சனச தேசிய அபிவிருத்தி வேலை திட்டத்தின் யாழ் மாவட்டத்துக்கான கலந்துரையாடல் நேற்று வியாழக்கிழமை காலை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 350 கிராமங்களை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் ஆராயப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஞானசாரருக்கு பிணை. 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கலகொட அத்தே ஞானசார தேரர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த குற்றத்துக்காக அவருக்கு 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த பிணை கோரிக்கையை மனுவை ஆராய்ந்த நீதிமன்றம் அவரை பிணையில் செல்ல அனுமதித்துள்ளது. அண்மை காலமாக ஞானசார தேரரை பொது மன்னிப்பில் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பௌத்த கடும்போக்குவாதிகளிடம் இருந்து எழுந்திருந்தது. ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்த தேசியத்துக்காக ஞானசார தேரர் கடந்த காலங்களில் குரல் எழுப்பினார் என்றும் அவரை பொது மன்னிப்பில் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் பிரதான பௌத்த மத குருக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தனர். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே ஞானசார தேரருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடக்குமாம் அமைச்சர் அமரவீர தெரிவிப்பு. எக்காரணம் கொண்டும் ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்பட மாட்டாது, அது நிச்சயம் நடக்கும். தேர்தலுக்கு பிறகே அரசமைப்பு மறுசீரமைப்பு இடம்பெறலாம் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் தெரிவித்ததாவது, ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடக்கும், அதற்கு எவ்வித தடையும் இல்லை, யாரும் நிறுத்தப் போவதும் இல்லை. வெகு விரைவில் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும். அரசமைப்பு மறுசீரமைப்பு பணியும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தடையாக அமையாது. சிலவேளை தேர்தலுக்கு பிறகு மறுசீரமைப்பு இடம்பெறலாம். சிறிய வலுவொன்று சரி செய்யப்படுகின்றது. மாறாக தேர்தலை பிற்போடும் எந்த நோக்கமும் அதில் இல்லை. தேர்தலை பிற்போட நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையும் கிட்டாது. நாம் இடமளிக்கப் போவதும் இல்லை என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சஜித்துடன் இனி அரசியல் இல்லை, பொன்சேகா அறிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்துடன் இனி அரசியல் பயணம் செய்ய போவதில்லை, அவர் பயணிக்கும் அரசியல் வழி தவறானது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து என்னை சட்ட ரீதியாக நீக்க முடியாது, என்னை நீக்கக்கூடாது என நீதிமன்ற தீர்ப்பு உள்ளது. எனவே கட்சியின் தவிசாளர் பதவிக்கு புதியவர் ஒருவர் நியமிக்கப்பட்டால் அது நீதிமன்றத்தை அவமதிக்கும் விடயமாகவே அமையும். சஜித் அவரின் தந்தையை வைத்து அரசியல் நடத்துகின்றார். இப்படியான அணுகுமுறை சரியில்லை என அவரிடம் நேரில் குறிப்பிட்டுள்ளேன். சயித் பிரேமதாசவுடன் இனி அரசியல் செய்ய போவதில்லை. தனிப்பட்ட ரீதியில் அவருக்கும் எனக்கும் இடையில் எவ்வித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவரின் அரசியல் பயணத்தை என்னால் அனுமதிக்க முடியவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நைனாதீவு விகாரையில் கடத்தப்பட்டார் புத்தர், கைதானார் இளைஞர். யாழ்ப்பாணம் நைனாதீவில் உள்ள பழைய விகாரையிலிருந்து புத்தர் சிலையை திருடிய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விகாரையில் இருந்த புத்தர் சிலையை திருடிக்கொண்டு படகில் ஏறி குறிகாட்டுவான் பகுதிக்கு வந்த நிலையில் புத்தர் சிலையுடன் அந்த இளைஞர் கையும் மெய்யுமாக கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இளைஞர் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்ட நிலையில் போலீஸ் விசாரணையின் போது அந்த இளைஞர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விச ஜந்து கடியுடன் சென்றவருக்கு சிகிச்சை வழங்க எவரும் இல்லை, சாவகச்சேரி மருத்துவமனையில் மீண்டும் சர்ச்சை. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு மருத்துவத்துக்காக சென்றபோது அங்கு மருத்துவர்களோ தாதியர்களோ இருக்கவில்லை என்று பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். திருநீலகண்டன் எனப்படும் பெரிய அளவிலான மட்டத்தேளின் கடிக்கு உள்ளான தனது தந்தையை சாவகச்சேரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றதாகவும் இதன்போது அங்கு மருத்துவர்களோ அல்லது தாதியர்களோ இல்லாத காரணத்தால் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டதாகவும் நபர் ஒருவர் முறையிட்டுள்ளார்.
இது தொடர்பில் சாவகச்சேரி மருத்துவமனையின் பதில் மருத்துவ அத்தியட்சகரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தெரிவித்ததாவது, மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருக்கவில்லை என்பது தொடர்பாக கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தவறுகள் சரி செய்யப்படும் என்றார். சாவகச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக செல்லும் போது மருத்துவர்கள் நிற்பதில்லை என்றும் இதனால் பொதுமக்கள் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்படுகின்றனர் எனவும் சாவகச்சேரி மருத்துவமனையின் முன்னாள் பதில் பணிப்பாளர் மருத்துவர் அர்ச்சுனா குற்றம் சாட்டியிருந்ததுடன் சில நிர்வாக சீர்திருத்தங்களையும் முன்னெடுத்திருந்தார். அவருக்கு மக்களிடமிருந்து பேராதரவு வழங்கப்பட்டது. எனினும் பின்னர் இடம்பெற்ற நிர்வாக நடவடிக்கைகள் காரணமாக அர்ச்சுனா இடமாற்றம் செய்யப்பட்டதுடன் புதிய பதில் அத்தியட்சகராக மருத்துவர் ரஜீப் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக 22வது திருத்தத்தை வர்த்தமானியில் வெளியிடாதீர், அதிகாரத்தை தக்க வைக்கும் ரணிலின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டார் விஜயதாச ராஜபக்ச. அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை வர்த்தமானியில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நீதியமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையை போக்கும் நோக்கில் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் திருத்தங்களுடன் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. என்றாலும் அது 21ஆம் திருத்த சட்டமாகவே அரசியலமைப்புக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தது. 21வது திருத்தம் தொடர்பில் அத்தருணத்தில் நிலவிய சிக்கல்கள் காரணமாக 22வது திருத்தமாக நிறைவேற்றப்பட்டு 21ஆக உள்வாங்கப்பட்டது. இந்த நிலையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் உட்பட பல்வேறு சிக்கல்களை தீர்க்கும் வகையில் 22வது திருத்தச் சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான அனுமதி கடந்த அமைச்சரவையில் வழங்கப்பட்டது. இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்துள்ளதுடன் 22வது திருத்தச் சட்டத்தை இத்தருணத்தில் நிறைவேற்ற அரசாங்கம் முற்பட்டால் கடுமையான போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளன. என்றாலும் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் இதனை சமர்ப்பிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நகர்வுகளில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் 22வது திருத்தச் சட்டத்தை வர்த்தமானியில் வெளியிட வேண்டாம் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அமைச்சின் செயலாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நாட்டில் நிச்சயமற்ற நிலைமை ஒன்றும் சந்தேகங்களும் எழுந்துள்ளதால் தேர்தல் முடியும் வரை இந்த விடயத்தை ஒத்திவைக்குமாறும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அதிகாரங்களை பயன்படுத்துங்கள், தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவிப்பு. தங்களுக்கு தரப்பட்ட தேர்தல் அதிகாரங்களை பயன்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் குறித்த அறிவித்தலை அவர் விடுத்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலின் போது சட்டவிரோதமான செயல்கள், லஞ்சம், கப்பம் பெறுதல் போன்ற சம்பவங்களுக்கு தற்போதைய வீதாதார தேர்தல் முறையின் கீழ் சட்டம் செயலிழந்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி சட்டத்தின் ஆட்சி மாற்றப்பட்டு சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட்ட ஜனநாயகத்துக்காக தேர்தல் ஆணைக்குழுவின் பூரண ஆதரவுடன் 2023ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதன் காரணமாகவே எதிர்வரும் தேர்தலுக்கு சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வைத்தியத்துறை மாஃபியாக்களுக்கு எண்ணெய் பிடிக்கவில்லை, சுகாதார அமைச்சரின் நிகழ்ச்சி ஒரு கண்துடைப்பு நாடகம், ஊடக சந்திப்பில் மருத்துவர் அர்ச்சுனா தெரிவிப்பு. வைத்தியத்துறை மாஃபியாக்களுக்கு என்னை பிடிக்கவில்லை, அதனாலேயே என்னை இங்கிருந்து விரட்டுகின்றனர். சுகாதார அமைச்சரின் ஜாழ் விஜயம் ஒரு கண்துடைப்பு நாடகம் என மருத்துவர் அர்ச்சுனா குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று வியாழக்கிழமை சாவகச்சேரியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், வடக்கு மாகாண சுகாதார மேம்பாடு தொடர்பில் மாகாண சபை கட்டத்தில் இடம்பெற்ற கூட்டத்திற்கு நான் செல்வதாக இருக்கவில்லை. நான் குறித்த தினத்தில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்றிருந்தேன். ஆனால் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் என்னை தொலைபேசியில் அழைத்ததால் 11:15 மணியளவில் அங்கே சென்றிருந்தேன். அங்கே ஓர் நிகழ்ச்சி நிலையின் அடிப்படையிலேயே கலந்துரையாடல் இடம்பெற்றது. புகழ்பெற்ற அரசியல்வாதிகள் அங்கே கலந்து கொண்ட போதிலும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் தற்காலிக தேவைப்பாடு குறித்து அவர்கள் பேசவில்லை. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கதவடைத்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை நலனுக்காக போராடிய போதிலும் குறித்த கலந்துரையாடலுக்கு வந்த 95% அரசியல் பிரமுகர்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை என்று ஒன்று இருப்பதாகவே காட்டிக்கொள்ளவில்லை.
சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பாக ஒரு பொதுமகன் எழும்பி கயத்த போது கைது செய்தனர். இது ஓர் கண் துடைப்பு நிகழ்ச்சிகள் என்பதால் நான் அங்கிருந்து வெளியேறிவிட்டேன். நான் சாவகச்சேரி வந்த பின்னர் அமைச்சர் என்னை தேடுகிறார் என்றனர். நான் சாவகச்சேரி வந்துவிட்டேன், மீண்டும் வருவதானால் நேரம் கடந்துவிடும் என்றேன். பின்னர் அமைச்சர் மன்னார் செல்கிறார், அங்கு வந்து சந்திக்குமாறு கூறினார்கள். ஆனால் நான் அதனை மறுத்துவிட்டேன். அதன் பின்னர் எனக்கு இன்று சுகாதார அமைச்சுக்கு வருமாறு ஆங்கிலத்தில் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தலை ஒருபோதும் ஒத்திவைக்க முடியாது, மஹிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு. வழக்கு தொடர்தல் மற்றும் ஏனைய செயற்பாடுகளால் தேர்தலை ஒருபோதும் ஒத்திவைக்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஹொரணை பகுதியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நிச்சயமாக நடைபெற வேண்டிய ஒன்று என மஹிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புலிகள் பாடசாலைகளை மூட இடமளிக்கவில்லை, ஆசிரியர்கள் அதனை செய்கின்றனர், அமைச்சர் மன்ச நாணயக்கார தெரிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகள் யுத்த காலத்தில் பாடசாலைகளை மூட இடமளிக்கவில்லை, ஆசிரியர்கள் அதனை செய்கின்றனர் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனச நாணயக்கார தெரிவித்துள்ளார். மத்துகம பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். யுத்தம் நடந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியர்கள் பதுங்குகுழிக்குள் அமர்ந்து மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர். தொழிற்சங்கங்கள் தமது அரசியல் நலனுக்காக 10,000 பாடசாலைகள் மூடப்படுவது அவர்களது பலம் என கருதுகின்றனர். யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் பாடசாலைகளை மூடுவதற்கு இடமளிக்கவில்லை. ஆசிரியர்கள் தெய்வங்கர் என்ற நிலைமையை மாற்றி பாடசாலைக்கு செல்லாத தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் அரசியல் நலனுக்காக அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி இலவச கல்விக்கு பாரிய களங்கத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக போர்க்கொடி, சாவகச்சேரி வைத்தியர்கள் விடுக்கும் எச்சரிக்கை. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மத்திய சுகாதார அமைச்சிற்கு அழைக்கப்பட்டு சென்றுள்ள போதிலும் இன்று வரை வைத்தியர்களுக்குரிய வைத்தியசாலை தங்குமிட விடுதியை மீள ஒப்படைக்கவில்லை. இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தெரிவித்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நாம் வலிந்து தொழிற்சங்க போராட்டத்துக்கு தள்ளப்படுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எந்த தேர்தல் முதலில் நடக்கும், புதிய அஸ்திரத்தை எடுப்பாரா ஜனாதிபதி, பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியிடம் தயார் நிலையில், மொட்டின் சுயாதீன அணி எம்பி காமினி வெலபொல கூறுகிறார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படக்கூடிய வகையில் அரசியல் நிலவரம் மாறி வருகிறது எனவும், தனக்கான ஆதரவு குறையும் பட்சத்தில் பாராளுமன்றத்தை உடனடியாக கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தயார் நிலையில் உள்ளது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சுயாதீன அணி பாராளுமன்ற உறுப்பினரான காமினி வெலபொல தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே காமினி வெலபொல இதனை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான 22வது அரசியலமைப்பு திருத்த சூழ்ச்சி தொடர்பில் முக்கிய விடயம் ஒன்றை வெளியிட வேண்டியுள்ளது. இதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதுடன் இந்த யோசனை அடுத்த வாரத்தில் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. இதனை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற வேண்டியுள்ளது. ஆனால் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வது தற்போது ஜனாதிபதியின் குழுவினருக்கு சவாலாக மாறியுள்ளது. இதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனியான வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முயற்சித்து அவர்களால் நியமிக்கப்பட்ட தற்போதைய ஜனாதிபதிக்கு அவர்களே சவாலாக மாறியுள்ளமையே காரணமாகும். இந்நிலையில் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற நிலைமையை சீர் செய்வதற்காக ஜனாதிபதியினால் தனக்குள்ள விசேட அதிகாரத்தின் மூலம் பாராளுமன்றத்தை கலைப்பது தொடர்பாக அவதானம் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன்படி பாராளுமன்றத்தை கலைக்கும் வர்த்தமானியை தயாரித்து கையில் வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஆதரவு வழங்காவிட்டால் அன்றைய தினத்திலேயே பாராளுமன்றத்தை கலைக்க அவர் நடவடிக்கை எடுப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கைக்கு எம்மால் உத்தரவிட முடியாது, மீனவர்கள் பிரச்சினையில் தமிழக நீதிமன்றம் தெரிவிப்பு.
தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்களே, அவர்களை மீட்க மத்திய அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக இந்த விடயத்தில் இலங்கைக்கு உத்தரவிட முடியாதெனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 26 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக்கூடி ராமநாதபுரம் மோர்பண்ணையைச் சேர்ந்த தீரன் முருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது, படகுகள் பறிமுதல் செய்யப்படும் சம்பவங்கள் 34 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடி தொழில் செய்து வரும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் குற்றவாளிகள் போல் கைது செய்கின்றனர். எனவே 26 மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தனர். இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்களே, அவர்களின் பாதுகாப்பு என்பது முக்கியமானது என்றனர். மத்திய அரசு தரப்பில் தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை தமிழகம் கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கும் என இந்த நீதிமன்றம் நம்புகிறது. இந்த விடயம் இரு நாடுகள் சம்பந்தப்பட்டது என்பதால் இது தொடர்பில் இலங்கை இந்திய அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வை எட்ட வேண்டும். இவ்விடயத்தில் இலங்கைக்கு எம்மால் உத்தரவிட முடியாது எனவும் தெரிவித்தனர். வழக்கு முடிக்கப்படுகிறது என உத்தரவிட்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் மக்களின் தொடர்ச்சியான புலம்பெயர்வு இனமாக பார்க்கையில் பெரும் பின்னடைவு, பொது வேட்பாளர் என்பது எமது ஒற்றுமையை காட்டுவதற்கானது, சித்தார்த்தன் தெரிவிப்பு. தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை உலகிற்கு காட்டுவதுதான் எங்களது விருப்பம். அதுதான் பொது வேட்பாளர் விடயம் என புலட் அமைப்பின் தலைவரும் ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்தரித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புலட் அமைப்பின் தலைவர் காலமாகி 38 வருடங்கள் முடிந்துவிட்டது. இந்த 38 வருடங்களுக்குள் ஆயுத போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாலும் கூட என்ன காரணத்திற்காக முதலில் சாத்வீகமாகவும் பின்பு ஆயுத போராட்டமாகவும் தமிழ் மக்களால் தொடங்கப்பட்டதோ அந்த காரணம் இன்றும் இம்மியளவு மாறாவது அப்படியே இருக்கின்றது. மாறாமல் இருப்பதை காட்டிலும் இந்த நாட்டில் எம்மவர்களின் தொகை இன்னும் குறைந்து வருவதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. சகல வழிகளிலும் தமிழ் மக்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதாரம், அரசியல், கல்வி, எண்ணிக்கையென அது நீண்டு செல்கின்றது. அண்மை காலமாக இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியா என பல நாடுகளுக்கு அதிக அளவில் செல்கின்றார்கள். 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் குடிபுகுந்துள்ளார்கள். இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நிலை தமிழ் மக்களை பின்னடைவுக்கும் படு பாதாளத்திற்கும் கொண்டு செல்லும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 100 தொழிற்சங்கங்கள் இன்று பாரிய போராட்டம். அரச ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100 தொழிற்சங்கங்களின் பங்கு பெற்றலுடன் கொழும்பில் இன்று வெள்ளிக்கிழமை மாபெரும் கண்டன போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அரசு சேவை தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.